ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் மஞ்சச்சோறு ரெசிபி ரைஸ் குக்கரில் எப்படி டேஸ்டி அண்ட் ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். பிரியாணி எல்லாத்துக்கும் பார்க்க எனக்கு இந்த சோறு மிச்சமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ரம்பெலை இல்லாட்டி நீங்கள் பே லீஃப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நீட்டமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் உப்பு, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வரப்போக்குள்ள 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுவாலும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ கீரி சாம்பார் அரிசி எடுத்திருக்கிறேன். அரிசியை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வச்சிடாதீங்க. அரிசியை சேர்த்துட்டு மசாலாவோட அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல இந்த அரிசியை பட்டர் மசாலா எல்லாத்துலேயும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி வேவுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஊற்றிட்டு உப்பையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு போதுமா இருக்கான்னு சொல்லி. உப்பு போதாட்டி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இது மாதிரி மூடி வேக விட்டுருங்க. ரைஸ் குக்கரில் அந்த சுவிட்ச் மாறின பிறகு திறந்து பாருங்கள், சோறு இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். அடுத்து 1 கப் திக்கான தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த சோறு அவ்வளோ ருசியாக இருக்கும். மறுவாலும் சோறை இது மாதிரி ஒரு தைனம் நல்லா கிளறிட்டு மூடி அப்படியே புழுங்க விட்டுருங்க. நல்ல ருசியான மஞ்சச்சோறு ரெடி. இது எங்களோட மூமா ஆக்குற மஞ்சச்சோறு ரெசிபி. எங்களோட மூமா விறவடுப்புல பெரிய சட்டி வச்சு இந்த சோறு ஆக்குவாங்க. அந்த சட்டி மூடியை திறக்க போக்குள்ளே அவ்வளோ வாசமாக இருக்கும், அதே நேரம் அப்படி டேஸ்டாகவும் இருக்கும். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ சாமான் போட்டு அதே மாதிரி ஆக்கினாலும் மூமா ஆக்குற அந்த சரியான டேஸ்ட் இன்னமுமே கிடைக்கல. ஆக்கி கேட்குறதுக்கும் எங்களோட மூமா இப்போ எங்களோட இல்லை. நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கஜு எடுத்து அதை பட்டரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயமும் எடுத்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அவசரமான நேரங்களில் இது மாதிரி டக்குன்னு இந்த சோறு ரெசிபி செஞ்சு குறையிலும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.